நம்ம கௌதம்க்கு இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா வந்து ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அஞ்சலி கேஸ் குடுக்கல அப்படின்றது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம், இலக்கியா இவங்களோட மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னமோ புரிஞ்சுகிட்டு கடைசியில இலக்கியா மேல பழிய போட்டுருக்காங்க. இலக்கியா மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொலை முயற்சி கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த அஞ்சலிய அப்படியே விட்டு தள்ளியிருந்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை கிடையாது. கார் வாங்குறேன், உனக்கு கார் ஓட்ட சொல்லி தரேன், உனக்கு உன்னோட பர்த்டேவுக்கு கார் கிஃப்ட் பண்றேன் அப்படின்ற மாரி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள செஞ்சு, இன்னும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள தூக்கி தல மேல சுமந்துட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உண்மையிலேயே செம்மையான ட்விஸ்ட் எல்லாமே வந்து நடந்துச்சு. ஏன்னா, இந்த சிந்தாமணி இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, நான் தான் கேஸ் குடுத்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாரி எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வெளிய இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா போயிடுச்சு. ஏன்னா, கௌதம் வெளிய இல்லாம போனாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல இருக்கும்போது, இலக்கியாவ மட்டும் எப்படி காப்பாத்த முடியும்? ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலா இருக்கும் இல்லையா? எப்படியோ இந்த பைரவி வந்துட்டு பேசி, உருட்டி, மிரட்டி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவ அந்த அதாவது கௌதம வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்க சொன்னது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கௌதம் அதாவது இலக்கியா கிட்ட வந்து சொல்றாங்க கௌதம் வந்துட்டு, "நீங்க எதுக்காகவும் கவலைப்படாத இலக்கியா. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். என்ன நடக்குதோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். உன்ன வெளிய கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இலக்கியாவ புடிச்சு லாக்கப்ல வந்து போட ஆரம்பிச்சுறாங்க. கொலை முயற்சி கேஸ் அப்படின்ற மாரி வந்து சொல்லி. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்ஷன் முடிஞ்ச கையோட நேரா வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிய பார்க்கறதுக்காக வேற போலாம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. இங்க தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க போகுது. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம ரேவதி. ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் கௌதம கூட்டிட்டு வரவே இல்லையே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நேரா கௌதம் முன்னாடி போய் நின்னு, அதாவது கௌதம்க்கு ஃபோன் பண்ணியோ, இல்ல கௌதம் முன்னாடி நின்னு, எல்லா உண்மையுமே வந்து சொல்லப் போறாங்க. உன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, அப்படிலாம் நடந்துச்சுன்னு வைங்களேன், உண்மையிலேயே வேற லெவல் மாஸா இருக்கும். யாராலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம ஜானகியும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இலக்கியா உருட்டி மிரட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, "நீ பண்ணன்னு வையேன், கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா நடக்கிறது மட்டும் இல்லாம, டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா ஜெயிலுக்கு போனதுலருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மாறி கைமீறி போகப்போது. ஒரு பக்கம் நம்ம ஜானகியே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இலக்கியாவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் கொஞ்சம் கொஞ்சமா இலக்கியாவோட அந்த நிலைமைய புரிஞ்சுகிட்டு அவர சீக்கிரமா வெளிய கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னடா இது இலக்கியாவ புடிச்சு ஜெயில்ல போட்டாங்களே! இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ஆகப்போது? ஒண்ணுமே புரியலையேடா! அப்படின்ற மாரி தானே இருந்துட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வெளிய இருந்திருந்தா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கும். பட் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தடுக்கிற மாரி தான் ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதிய பத்தின உண்மைகள நம்ம கௌதம் அதாவது ரேவதியே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது பார்த்தீங்களா? அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்தா கொஞ்சம் வர்றத தடுத்திருக்கும். நம்ம இலக்கியாவே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களோ என்னமோ! ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, தான் நெனச்ச மாரி எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள வந்துரலாம் அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா அதுவும் முடியாம போயிடுச்சு. ஏன்னா, அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா இருக்கு அப்படின்றது எல்லாமே நமக்கே நல்லாவே தெரியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ சும்மா விட போறது கிடையாது. எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வரப்போகுது. அதுலயும் அஞ்சலி கூட்டு சேர்ந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் யார் மூலியமா தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல. நம்ம வசந்த் தான். வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அஞ்சலி பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டு, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே திருந்தல மாமா. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருந்திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. எஸ்எஸ்கே கூட சேர்ந்து அதாவது சிந்தாமணி அத்தைய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வச்சது இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மைய வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் இன்னும் பயங்கர ஷாக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.